பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை நல்லது என்று சொல்லி தாவீது காண்கிறார். முதலாவது, கிருபை என்றால் என்ன? இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ளேயும் கிருபையை குறித்ததான ஒரு தெளிவான புரிதல் இல்லாது இருக்கிறதை பார்க்கிறோம். கிருபை என்று சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் உங்களுக்கு இன்னும் எளிதாய் புரியும். நம்ம பிள்ளைய நம்ம ஸ்கூல்ல சேர்ப்போம். நம்ம பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப நம்மளால முடிஞ்ச மட்டும் ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்டா ஃபீஸ் கட்டி அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை சேர்ப்போம். ஆனா அந்த பிள்ளை அதுக்காக ஏதாவது செஞ்சுச்சா, அது சம்பாதிச்சா அப்படின்னு கேட்டோம்னா அதனுடைய உழைப்பு என்பது 1% கூட அந்த பிள்ளைக்குரிய உழைப்பு என்பது இல்லை. ஆனா நம்மளுடைய பிள்ளை என்பது நிமித்தமாய் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம கடனுடனே வாங்கியாச்சும் நம்ம ஃபீஸ் கட்டி அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல்ல சேர்த்து அதுக்கு நல்ல யூனிஃபார்மை போட்டு, ஷூவை போட்டு, பெல்ட்டை போட்டு, ஐடி கார்டை போட்டு அந்த ஸ்கூலுக்கு நம்ம அந்த பிள்ளை அனுப்புவோம். இப்போ இந்த நம்ம கட்டுற ஃபீஸ் அப்படின்றது தான் கிருபை. அல்லேலூயா. நம்ம இந்த பரிசுத்த வாழ்க்கை கூட அப்படியே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு இதுல என்பது 1% கூட நம்மளுடைய உழைப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில மரித்து நமக்கு ரட்சிப்பு என்கிறதான காரியத்தை இலவசமாய் அவர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி நம்ம பிள்ளைங்க சொகுசா ஸ்கூலுக்கு போறாங்களோ, ₹1 சம்பாதிக்காம நம்மளுடைய உழைப்பு நிமித்தமாய் அவர்கள் போகிறார்களோ, அதே போலதான் ஆண்டவராகிய தேவன் பட்ட அந்த கஷ்டத்தின் நிமித்தமாய், அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய், அவர் நமக்காய் சிலுவையில பாடுபட்டு அவர் தன் ஜீவனை கொடுத்தது நிமித்தமாய் நாம் இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. என்னதான் நம்ம ஃபீஸ் கட்டி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு போய் படிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. அவங்க படிச்சு அவங்க எக்ஸாம் எழுதி அவங்க மார்க் எடுத்து அவங்க பாஸ் பண்ணாதான் அவங்களால நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும். அல்லேலூயா. அதே போலதான் அவர் நமக்காய் சிந்தின ரத்தத்தை, ஆமென், அந்த பிள்ளைங்க ஒரு வேளை படிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம், உங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு ஃபீஸ் கட்டுறாரு, அதை நினைச்சு நீ படிச்சு பாஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம், பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்றோம், எல்லாமே பண்றோம் இல்லையா? அதே போலதான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டு நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கிருபையினால் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்குள்ளாய், அந்த ரட்சிப்பை நாம் இழந்து விடாதபடிக்கு, அந்த ரட்சிப்பில நம்ம தோற்று போகாதபடிக்கு, அந்த ரட்சிப்புக்குள்ள வளருவதற்கு தான் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு டீச்சர் தேவை. டீச்சர் தான் பிள்ளைங்களுக்கு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், புக்ல என்ன இருக்கு, என்ன எக்ஸாம்ல எழுதணும், இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், இதற்கு என்ன விளக்கம், இதற்கு என்ன இதனுடைய காரியம் என்ன என்பதை குறித்து தெளிவாய் விளக்குகிறதற்கு எப்படி பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் தேவையோ அதே போலதான் நாமளும் பரிசுத்த வாழ்க்கையில நடக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆசிரியராக தேவை. அல்லேலூயா. ரட்சிப்புக்குள்ள நடக்கிறதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகுந்த அவசியம் உள்ளவரா இருக்கிறார். பிள்ளைங்க டீச்சர் இல்லாம பாடம் எழுதி நம்ம பிள்ளைங்களால என்ன செய்ய முடியாது, பாஸ் பண்ண முடியாது. நம்ம அழகா குறை சொல்லுவோம் இல்லையா? டீச்சர் சரியில்லை, ரொம்ப கண்டிஷனா இருக்காங்க, டீச்சர் சரியில்லை, ஃப்ரீயா விட்டுறாங்க, அதனாலதான் இவன் இப்படி ஆயிட்டான், அதனாலதான் இவன் படிக்க மாட்டான், இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், நம்ம இவன் படிக்கலனா எப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல எல்லாம் போய் சண்டை போடுவோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்து யோசிப்போமானால், எப்போ பிள்ளை டீச்சருக்கு தன் செவியை சாய்த்து அவங்க சொல்றதை கேட்டு அதை கவனித்து அவங்க சொல்ற ஹோம்ஒர்க் செஞ்சு அவங்க சொல்றதெல்லாம் படிக்கும் போதுதான் அதால என்ன செய்ய முடியும் அப்படின்னா வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. அட் தி லாஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க 10th +2 நல்லா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்லா படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்டோ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டோ வந்தாங்க அப்படின்னா தன்னுடைய பிரின்சிபல்னால அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னா மெடல் கொடுக்கப்படும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்துறாரோ, கிறிஸ்துவுக்குள்ளாய் வழி நடத்துகிறாரோ, அவர் நம்மளை வழிநடத்துவதற்கு அவருக்கு செவியை சாய்த்து அவரை கவனித்து நாம் நடக்கும் பொழுது நாம் பரலோகமாகிய அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரலோகத்துல நமக்கென்று சொல்லி ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமானுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிள்ளைகளை போல, பிள்ளைகள் ஆசிரியருக்கு எப்படி செவி
கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் அட்வைஸ் பண்றோம் இல்லையா? அதே போலதான் நாமளும் பரிசுத்த ஆவியானவருக்கு செவியை சாய்த்து அவருடனே கூட நம்ம இயேசுவுக்குள்ளாய் நடக்கும் பொழுது நாம் பரலோகத்திற்கு போய் அங்கு நமக்குரிய மெடலாகிய அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். இதுல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளால என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போறது கூடாத காரியம். பிள்ளைகளுக்கு ஆகிலும் 35 மார்க்குக்கு மேல எடுத்தா பாஸ். பரலோகத்திற்கு 100க்கு 100% நாம் உண்மையா இருந்தால் மாத்திரமே நாம் அனுமதிக்கப்படுவோம். அப்படி இல்லை எனில் நம்ம பரலோகத்திற்குள்ள என்ட்ராக முடியவே முடியாது. ஆகையினால் இன்றைக்கும் சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு மாத்திரம் அட்வைஸ் பண்ணாம நமக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து இயேசு நமக்கு குறித்த அந்த அது கொடுக்கப்பட்டதான கிருபையினால் கொடுக்கப்பட்டதான ரட்சிப்புக்குள்ளாய் நாம் நடக்கிறதற்கு பிரயாசப்படுவோம். பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். கார் வாங்கவும் ஆண்டவர் கிருபை கொடுக்கல, வீடு வாங்கவும் ஆண்டவர் கிருபை கொடுக்கல, வேற எந்த உலக ஆசீர்வாதத்துக்காகவும் கிருபை கொடுக்கல. உலக ஆசீர்வாதத்திற்காக தான் கர்த்தர் கிருபை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், கர்த்தரை அறியாதவர்கள் இன்றைக்கு எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்து பரிசுத்த வாழ்க்கையில வாழும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த கிருபையை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஒரு நாள் கிருபையை உதாசனப்படுத்தாதபடி தன்னை காத்துக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.